ஹாய் நண்பர்களே, அன்பான இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பெரிய அம்மன் கோயில், திருக்கோயிலூர். ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். அம்மாவை பாருங்கள். ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். நம்ம என்ன நினச்சி வரும்போது நடக்கும் அம்மா கிட்ட. திருக்கோயிலூர் பெரியாயி அம்மன் கோவில் மிக ஒரு விசேஷமான கோயில். நான் எப்போ சென்னையில் வந்தாலும் சரி, ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வாசல் இங்கே உட்காந்து நான் குருவாக்கு கொடுத்தேன். ரொம்ப நாளாச்சுங்க நான் குருவாக்கு கொடுத்து. ஆனால் இந்த ஆத்தா வாசலுக்கு நான் வந்துட்டு நான் போனேன்டா எனக்கு ஒரு நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களை நம்பி வரவங்க யாராக இருந்தாலும் கைவிட மாட்டாங்க. நம்பி யாரையும் கைவிட மாட்டாங்க. சரியா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் என் ஆத்தால ரொம்ப நம்புவேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் என்னையே நான் மக்கள் அப்படி ஆயிரம் எனக்கு. என் மக்கள் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். எப்பவுமே நோய் நொடி இல்லாமல், எந்த ஒரு குறை இல்லாமல், எல்லோரும் தீர்க்க ஆயுசோட நினச்ச காரியத்தை எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பா அம்மா. மக்களுக்கு ஒன்று நான் சொல்கிறது, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, யோசனை பண்ணி எதாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுங்க. என்றைக்குமே சரி, எதாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் மட்டும் எந்த ஒரு உண்மையும் சொல்லிக்காதீங்க. பக்கத்தில் ஒரு அளவோடு வச்சுக்கோங்க. ஏன்டா முதல் எதிரியை உங்களுக்கு அக்கப்பக்கம்தான். சரியா? சொந்தம் பந்தம் ஜாதி ஜனம் ஜமாத்து யாராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்டருந்து ஒரு அடி தள்ளியே வைங்க. சரிங்களா? அப்புறம் மனவேதனை மன கஷ்டன்ட்டு நீங்கள் மனவேதனை படவே கூடாது. எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற முடிவு தான் சத்தியம். நீங்கள் எடுக்கிற முடிவு தான். நீங்களா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துட்டு ஐயோ எப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு மனவேதனை கொண்டு வராதிங்க. எல்லாத்துக்குமே